எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது பிஹேவியரல் ஃபைனான்ஸில் தேர்ட் ஒன் பார்க்குறோம். மென்டல் அக்கௌண்டிங். மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு டெஃபினேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ட்ரீட் த மணி டிஃப்ரெண்ட்லி பேஸ்டு ஆன் த சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. ட்ரீட் த மணி டிஃப்ரெண்ட்லி பேஸ்டு ஆன் த சோர்ஸ் ஆஃப் த ஃபண்டு. அதாவது அந்த ஃபண்டோட நமக்கு கிடைக்கிற ஃபண்டோட சோர்ஸை பொறுத்து பணத்தை நம்ம கையாளுறோம். அதை வித்தியாசமாக கையாளுறோம். நமக்கு அந்த பணம் நமக்கு ஒரு பணம் இப்போ நம்ம கையில் ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா, அந்த 1000 ரூபா எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த பணத்தை கையாளுற விதத்தை குறிப்பிடுறது தான் மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி வரையறுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிடிஎஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. டிடிஎஸ் இயர்லி ஒன்ஸ் நமக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் ஆகும். டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அப்போது டிடிஎஸ் உங்களுக்கு வருஷத்தில் டிடிஎஸ் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஆகுது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற அந்த டிடிஎஸ் பணத்தை நம்ம தாராளமாக செலவு பண்ணுவோம். ஆனால் நம்மளோட அந்த செலவு கம்பேரிட்டிவ்லி நம்ம மாதமான வாங்குகிற சம்பளத்தை விட அந்த சம்பளத்தில் பண்ணுற செலவை விட அந்த டிடிஎஸில் பண்ணுற செலவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது என்னமோ டிடிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ பணம் வேறு எங்கேயோ கண்டெடுத்த மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்ணிப்போம். நமக்கு ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 1000 ரூபா எங்கிருந்து நமக்கு வந்தது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த 1000 ரூபாய் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்கிறோம். இதே ஒரு லாட்ரியில் ஒரு 1000 ரூபா கிடைச்சா, லாட்ரியில் 1000 ரூபா கிடைச்சா அதை நம்ம தாராளமாக செலவு பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஓகேங்களா? ஆனால் வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, லாட்ரியில் கிடைச்ச 1000 ரூபாய்க்கும் அதே வேல்யூ தான், உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற 1000 ரூபாய்க்கும் அதே வேல்யூ தான். ஓகேவா? 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம். ஒரு பொருளோட விலை 1000 ரூபா அப்படின்னா, நீங்கள் லாட்ரிலேருந்து கிடைச்ச 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்கலாம். உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்குவோம். அப்போ அந்த பொருளோட மதிப்பு 1000 ரூபா அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம பார்க்குற விதம் பார்த்திங்கன்னா, அந்த லாட்ரிலேருந்து கிடைச்ச 1000 ரூபாயை நம்ம அதுக்கு ஒரு கேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல், அது லாட்ரியில் கிடைச்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கில் நம்ம செயல்படுவோம். இதைத்தான் மென்டல் அக்கௌண்டிங் சொல்லுது. சரிங்களா? நம்ம அப்பா நமக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு அவரோட காசில். அப்போ அந்த பைக்கோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த பைக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் எத்தனை நாளோட உழைப்பை சேவிங்ஸாக மாற்றி அந்த பைக்கை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸு நமக்கு எப்போ புரியுன்னா, நாம் சம்பாதிச்சு ஒரு பைக் வாங்குவோம் இல்லைங்களா, அப்போ தான் அந்த வேல்யூ நமக்கு புரியும் இல்லையா? அப்போது நம்ம அந்த பொருத்தி பார்க்குற திறமை இருக்கணும். அப்பா வாங்கி கொடுத்தாலும் அந்த 1 லட்ச ரூபா பைக்கு வேல்யூ 1 லட்சம் தான். நாம் வாங்கினாலும் அந்த 1 லட்ச ரூபா பைக் 1 லட்ச ரூபா தான். ஆனால் அப்பா வாங்கி கொடுத்து சீப்பாக தெரியும், நாம் வாங்குறது கஷ்டப்பட்டு வாங்குறது தெரியும். ஆச்சுங்களா? இதைத்தான் மென்டல் அக்கௌண்டிங் சொல்லுது. அப்புறம் என்னென்னா, நம்ம பணத்தை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை, நாம் வச்சுருக்கிற பணத்தை ரிஸ்க் எடுக்காமல் அதை சேஃப்டி பண்ணி வைக்கணும். அதோட லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமனே ஒரு 5% 6% இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொண்டு எஃப்டியில் போடுவோம். ஆனால் நமக்கு பணம் தேவை அப்படின்னா, நம்ம 10% 15%க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த பணத்தை நம்ம லோன் வாங்குறதுக்கோ கடன் வாங்குறதுக்கோ நம்ம ரெடியாக இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு தொழிலில் போடுறதுக்கு, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு, இல்லை வேறு ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம். இவ்வளோ ரிஸ்க் ஆகிருப்போம், போட்டால் பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ, எதுக்கு நமக்கு அந்த நம்ம உடனே எஃப்டியில் போட்டுக்கலாம், குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்மியானாலும் பரவாயில்ல, பணம் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதில் போடுவோம். ஆனால்
நாம் வந்து ஒரு பணத்தை தேடி போகும்பொழுது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது 10% கொடுத்தாலும் 10% பரவாயில்ல, 5% இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னு அந்த பார்வையில் பார்க்கணும். பணத்தோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரூ. 1,00,000 நீங்கள் உங்களோட பணத்தை இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் 10% ஒரு 10,000 வரும். கடன் வாங்குறது, பேங்க்கில் லோன் வாங்குறதோ, கடன் வாங்குறதோ, இல்லை யாராவது கை மாற்றலாம் வாங்குறதோ, இது எல்லாத்துக்குமே அந்த ரூ. 1,00,000 10% போட்டால் 10,000 வரும். ஆனால் அந்த வேறுபாடு, ஓகேங்களா, இதைத்தான் நம்ம மென்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத படிக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி உளவியல் ரீதியாக பணத்தை வகைப்படுத்துது. இப்படி உளவியல் ரீதியாக பணத்தை வகைப்படுத்துறது வந்து ஃபினான்ஷியலோட பிரின்சிபல்ஸையே நம்ம வந்து மீறுற மாதிரி ஆயிடும். ஃபினான்ஷியலுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது, அந்த பிரின்சிபல்ஸையே வந்து நம்ம மீறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்போம், நமக்கு தீபாவளி போனஸ் வரும். அந்த தீபாவளி போனஸ் என்ன பண்ணுறோம், துணி எடுக்கிறதுக்குமே, பலகாரம் சுடுறதுக்குமே, அன்றைக்கி இப்போ பட்டாசு வெடிக்கிறதுக்குமே, இப்படி வெட்டி செலவுகள் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த போனஸை முழுக்க பயன்படுத்துவோமே தவிர, அந்த போனஸை எடுத்து நம்ம வாங்கின கடனை வந்து அடைக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த போனஸை பார்க்கவே மாட்டாங்க. அதுக்காக நான் செலவுகளை பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நான் பணத்தை எப்படி நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஒரு போனஸ் வாங்குகிற பணத்தை வாங்கி நம்ம பட்டாசு வாங்குகிறோம், ஸ்வீட் செய்கிறோம், துணியணி வாங்குகிறோம், ஜாலியாக வெளியில் போகிறோம், இது பண்ணுறோமே. ஆனால் நம்ம சம்பாதிச்சு நம்ம மாதமான வாங்குகிற சம்பளத்தில் இது பண்ணுறோமா அப்படின்னா, பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருந்தாலும் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பளம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆகுது. அப்போ போனஸுங்கிறது மட்டும் ஏதோ சாதாரண நமக்கு வந்து சேரல. ஆனால் நம்மளோட பார்வை, அந்த போனஸ் மேலே இருக்கிற பார்வையுமே நம்மளோட சம்பளத்து மேலே இருக்கிற பார்வையும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேங்களா, நமக்கு ஒரு லாட்ரிலையும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டையும் கிடைச்ச பணத்தையுமே நாம் இங்கே ஹார்ட் ஏர்ன் பண்ணி சம்பாதிச்ச பணத்தையும் பிரித்து பார்க்குறது, ரெண்டுக்கு வேல்யூ ஒன்று தான். ஆனால் நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா பார்க்குறது, லாட்ரியில் வந்த பணம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து தனியாக பிரித்து வைப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துலேருந்து அதை தனியாக பிரித்து வைப்போம். இப்படி இதைத்தான் மென்டல் அக்கௌண்டிங் சொல்லுது. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பணத்தோட வேல்யூவே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, அங்கே ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளோட விலை ரூ. 1000னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஆனால் அதே ரூ. 1000 நீங்கள் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா, பர்ஸ்லேருந்து எடுத்து அதை உங்கள் கையால் எண்ணி கொடுக்கும்போது ரூ. 1000 வருது அந்த பொருள் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிப்போம். இந்த பொருள் ரூ. 1000 வருது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கிரெடிட் கார்டு மூலியமாவோ, டெபிட் கார்டு மூலியமாவோ, நம்ம யூபிஐ மூலமாவோ ஒரு பேமெண்ட் பண்ணும்போது அந்த ரூ. 1000 சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த ரூ. 1000ங்கிறது அந்த ரூ. 1000 அப்படிங்கிற அந்த மதிப்பு வந்து நமக்கு அந்தளவுக்கு நம்ம மைண்ட் இம்பார்ட்டன்ட்னு தெரியாது. ஆனால் ஒரு கேஷாக கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது ரூ. 1000 அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும். ஓகேங்களா, அது இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வேல்யூஸை வந்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த மணியோட வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணுது. இது எல்லாம் நம்ம தவிர்க்கணும். பணத்தோட மதிப்பையே வந்து குறைக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம அதையவே நம்ம ஒரு டீ கடைக்கு போனாலும், ஒரு ஷாப்பிங் போனாலும், ஒரு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு ரியல் பணத்தோட மதிப்பே வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா, இதைத்தான் வந்து மென்டல் அக்கௌண்டிங் சொல்லுது. இதோட விளைவுகள்லாம் என்ன ஆகுன்னா, நம்ம இந்த மென்டல் அக்கௌண்டிங் சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம். இதைத்தான் நம்ம இத்தனாலும் இதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இதோட விளைவுகள் என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து என்ன மென்டல் அக்கௌண்டிங் என்ன சொல்லுதுன்னா, இம்பேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லீட்ஸ் டு புவர் டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்குது. ஓகேங்களா, மோசமான கடன் மேலாண்மை வந்து உருவாக்கிடுவோம். மிகச்சிறந்த முதலீட்டுகள் எல்லாத்தையுமே தவற விட்டுருவோம். எந்தெந்த இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தவற விட்டுருவோம். ஒரு கடன் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தவற விட்டுருவோம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் அப்படின்னா,
ஓகே. இம்பேக்ட் அப்படின்னா நம்மளோட கடன் மேலாண்மை தவற விட்டுருவோம். முதலீட்டு வாய்ப்புகளையும் தவற விட்டுருவோம். அதே எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா பணத்தையும் ஒரே மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா பணத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா பணத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். 2வது செலவான கடனை குறைக்க சேமிப்பை கையாளும். ஓகேங்களா? பாருங்கள், ஒன்றே விஷயம் தான். எப்படி ஓவர் கம் பண்ணி மென்டல் அக்கௌண்டிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் திங் வந்து எல்லா பணத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த பணமாகட்டும், கீழேருந்து எடுத்த பணமாகட்டும், இல்லைனா போகிற வழியில் ஏதோ எனக்கு கீழே கிடந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 1000 கிடச்சிது அப்படின்னாகட்டும், இல்லை உங்களுக்கு போனஸாக வந்ததாகட்டும், உங்களுக்கு யூபிஐயில் இருக்கிற பணமாகட்டும், அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமாகட்டும், கையில் இருக்கிற பணமாகட்டும், அப்பா வாங்கி கொடுத்த பைக் ஆகட்டும், நீங்களும் வாங்கின பைக் ஆகட்டும், இப்படி எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடச்ச பணம் தான், அதனால் நம்ம தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல், அதையும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பணம் வந்து நம்ம கையில் இருக்கும். 2வது சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மென்டல் அக்கௌண்டிங்லேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த மென்டல் அக்கௌண்டிங் பயாஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா டெடிகேட்டட் சேவிங்ஸ். ஒரு சேவிங்ஸை வந்து ஏனோ தானோன்னு பண்ணாமல் ரொம்ப டெடிகேட்டிவாக சேவிங்ஸை வந்து பிளான் பண்ணுங்க. 2வது மென்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு அறிவு சார்ந்தது. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் அதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. அது வந்து முழுக்க நம்மளுடைய அறிவை சார்ந்தது தான், நம்மளோட பகுத்தறிவை சார்ந்தது தான். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, உங்களோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மென்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதே செயல்படும். 3rd ஒன்று வந்து உங்களோட ஃபைனான்ஸை பிளான் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. அதாவது நிதியை திட்டமிடுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறது. நம்மளோட ஃபைனான்ஸை வந்து எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே வந்து நம்மளோட பிளானுக்குள்ளே இருக்கணும். நம்ம பிளானை தாண்டி அந்த ட்ரான்சாக்ஷன் வரக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த மந்த்தை வந்து அந்த வீக்கு அந்த இயரை பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கிடைக்கும் நமக்கு. அநேகமாக நம்ம ஓரளவுக்கு மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், என்னால் கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.